Hi friends, welcome to Conquest Hindu News Analysis dated 13th October 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஈக்குவல் ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியல் ஆர்டிகல். சரி, இந்த ஆர்டிகல்குள்ள போறதுக்கு முன்னாடி when you take the Indian political system அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன் பார்ட்டி டாமினேட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்ததா இந்தியால அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்தியால அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்தது. ரைட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்க தான் 1970s வரைக்குமே ஒரு கொயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மொராஜி தேசாயோட ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுற வரைக்குமே இந்தியால இந்த ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டே இருந்தது. இதுக்கப்புறமாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமா மல்டி பார்ட்டி சிஸ்டமா கன்வெர்ட் ஆகி நிறைய பார்ட்டிஸ் உள்ள வந்து ஒரு கொயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியால முக்காவாசி இருந்தக்கூடிய கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் நிறைய பார்ட்டிஸ் இருந்தா கூட தெர் வாஸ் ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் குள்ள இருக்கக்கூடிய இந்த யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரே ஒரு பார்ட்டில இருந்து மட்டும்தான் இருந்தாங்க. இப்போதைய சிச்சுவேஷன் அந்த பிரசன்ட் சினாரியோ 2020ல கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு யூனியன் கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் தே பிலாங் டு ஒன் சிங்கிள் பார்ட்டி, தட் இஸ் யுவர் பாரதிய ஜனதா பார்ட்டி. இதுக்கு முன்னாடி வேற எந்த அலையன்ஸ்ல இருந்து, ஏன்னா யூ கால் இட் அஸ் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். அப்ப நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் தே ஹேவ் formed as a coalition form of government. என்னதான் பிஜேபிக்கு வந்துட்டு சுப்ரீம் ஆர் தி சிம்பிள் மெஜாரிட்டி தேவைப்படக்கூடிய அளவையும் தாண்டி மெஜாரிட்டி அப்படிங்கிறது நல்ல எஃபெக்டிவான மெஜாரிட்டியா இருந்தா கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் போது கிட்டத்தட்ட நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்த்துட்டு தான் இந்த என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஹேட் திஸ் லோக் ஜனசக்தியில இருந்து ராம்விலாஸ் பாஸ்வான், ஷிரோமணி அகலிதள்ல இருந்து ஹரிஷ்மத் கௌர் பண்டால், இவங்க எல்லாருமே தேவர் மெம்பர் ஆஃப் திஸ் யூனியன் கேபினெட். ஆனா ரீசெண்ட் அதான் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் ஷிரோமணி அகலிதள்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்க கொண்டு வந்திருக்க பில் ஃபார்மர்ஸுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லோக் ஜன்சக்தியோட பார்ட்டியோட லீடர் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்துட்டு ரீசெண்டா இறந்து போயிருப்பாரு. அப்ப இவரும் இப்ப இல்லாம போயிடுச்சு. 2019ல சிவசேனா கட்சி வந்துட்டு தேவர் பார்ட் ஆஃப் திஸ் என்டிஏ. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிட்டாங்கன்னா சிவசேனாவும் பிஜேபியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பார்ட்டி மட்டும், பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் they are part of this union cabinet. சரி, இது வந்துட்டு நல்ல விதமான விஷயமா? ஏன்னா நம்ம வந்துட்டு ரீசெண்டா 2014க்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூபிஏ கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளா இருந்தாங்களா? டெசிஷன்ஸ் எல்லாம் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு ரீஜனல் பார்ட்டிஸோட எந்த விதமான ஊன்றுகோலும் இல்லாம இல்ல ரீஜனல் பார்ட்டிஸ் எந்த விதமான டெசிஷன்ஸையும் ஆல்டர் பண்ணாம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. when you take UPA 2 கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல ரீஜனல் பாலிடிக்ஸ் நிறையவே ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க. அப்ப கொயலேஷன் பார்ட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இல்ல கொயலேஷன் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மக்களோட மனசுல என்ன பதிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஸ்டேபிளாவே இருக்கவே முடியாது, டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு அலையன்ஸ் பாலிடிக்ஸ், ஒரு அலையன்ஸ் ஃபார்மேட்ல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா அது இன்ஸ்டேபிளா இருக்கும், எந்த ஒரு டெசிஷன்ஸும் ப்ராப்பரா எடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு டாமினண்டான ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்துட்டு 2014 வரைக்குமே இருந்துட்டு இருந்தது. அப்ப இந்த சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகே. அப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு நம்ம கரெக்டான மெஜாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும் போது ஸ்டேபிளாவும் இருக்கும், டெசிசிவ் நேச்சர்லாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரணுங்கிறதா 2014க்கு முன்னாடி நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் இருந்துட்டு இருந்தது. ஒரு பார்ட்டி டாமினேட் பண்ணும், ரொம்ப இன்ஸ்டேபிளா இருக்கு, கவர்மெண்ட் எப்ப கலையும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான
சிச்சுவேஷன். சரி. இப்ப பிஜேபிக்கு இப்படி ஒரு மேண்டேட் வந்துருச்சு. அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிற மேண்டேட் வந்துருச்சு. இதை எப்படி இவங்க எடுத்து முன்னாடி கொண்டு வந்து வரப்போறாங்க? ஏன்னா ரீசெண்டா நடந்த இஷ்யூஸா இருக்கட்டும், அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும், இல்ல சிட்டிசன்ஷிப் எலிஜிபிலிட்டிய வந்துட்டு எலிஜிபிள் ஃபார் சிட்டிசன்ஷிப் ஃபார் த மைக்ரன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துலயுமே ரீஜனல் பாலிடிக்ஸ வந்துட்டு இவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கவே இல்ல. அப்ப ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஸ்மாலர் பார்ட்டிஸ்லயா இருக்கட்டும், இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு நேஷனல் பார்ட்டி தட் இஸ் ஹேவிங் அ குட் மேண்டேட் எடுத்துக்கவே மாட்றாங்க. எதுக்காகங்க இந்தியாவை நிறைய ஸ்டேட்ஸா பிரிச்சாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான். அப்ப ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னா, ஒரு இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, கீழ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் வந்துட்டு அவங்களோட ஒத்துழைப்ப வந்துட்டு குடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்ப அப்ப இருந்தா தான் கவர்னன்ஸ் ப்ராப்பரா கீழ இருக்கக்கூடிய டேட்டா ப்ராப்பர்ஸா இருந்தா தான், நேஷனல் லெவல்ல பாலிசிஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கும். எல்லா மக்களையும் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் நேஷனல் லெவல்ல. சரி. அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிட்டே இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த 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 ஒரு ரீஜனல் பார்ட்டி கிரியேஷன், அதாவது ரீஜனல் ஃபோர்ஸஸ வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணுமா? கீழ இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ஒப்பீனியன்ஸ கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த நேஷனல் லெவல் கவர்ன்மெண்ட் வந்துட்டு தான் முன்னேறதுக்கு, அதாவது தன்னோட நாடு என்னென்ன மாரியான டெவலப்மென்ட்ஸ் கொண்டு வரணும்னு ஒரு நேஷனல் விஷன் வச்சிருக்கோமோ, அத இந்த ரீஜனல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ற மாரி இருக்கு. ஹிண்டர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய இது. அதாவது நேஷன் செக்யூலரா இருக்கணும். லாங்குவேஜ் பேசிஸ்ல நேஷன் டிவைட் ஆகக்கூடாது. இப்படிங்கிற மாரியான, ஏன்னா ரிலிஜியன் வைஸ் ஏற்கனவே நம்ம 2 கண்ட்ரீஸா பார்ட்டிஷன் அப்பயே டிவைட் ஆயாச்சு. அப்ப லாங்குவேஜ்னால எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால, இனிஷியலா காங்கிரஸ் டாமினன்ட்டா இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல ரொம்ப பெருசா இந்த சோசியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ வந்துட்டு ரொம்ப பெருசா எடுத்துக்கவே இல்ல. இது எடுத்துக்காததுனால என்ன பெரிய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட லாங்குவேஜை மதிக்க மாட்றாங்க. தன்னோட சோசியல் குரூப்ஸ நெறைய மதிக்க மாட்றாங்கங்கிறனால நெறைய ரீஜனல் குரூப்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மே ஆக ஆரம்பிச்சு. அப்ப என்னதான் பிஜேபி இந்த மாரி ரீஜனல் குரூப் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு அ எ கிரியேட் பண்ணாத ஒரு பார்ட்டியா இருந்தா கூட, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிஜேபியும் இத ஆம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ், ரீஜனல் பார்ட்டிஸ் இல்ல ஸ்மால் பார்ட்டிஸிய கேட்காம ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம்க்குள்ள போறாங்க அப்படிங்கும்போது, அவங்க தங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன? தன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன? தன்னோட தமிழ்நாடுன்னா, தமிழ்நாட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஆந்திராக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த ரிலிஜியனிலிசம் ஃபார்ம் ஆகும்போது, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இதத்தான் நம்ம காங்கிரஸோட பார்ட்டி டாமினேட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப when you take பிஜேபி into consideration, பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மெஜாரிட்டியோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலயும், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலயும் தான் இருக்கு. அண்ட் பர்ட்டிகுலர் கம்யூனிட்டீஸ்ல மட்டும்தான். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருக்கு. அதாவது தே ஆர் அக்காமடேட்டிவ். ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன மட்டும் அக்காமடேட் பண்ற மாரி, ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய மட்டும் பொலிட்டிக்கல் மேப்ல அக்காமடேட் பண்ற மாரி. என்னதான் பார்ட்டி சில ஸ்டெப்ஸ் லைக் நிர்மலா சீதாராமன், ஷி பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, முரளிதரன், ஹி பிலாங்ஸ் டு மலையாளி, இவங்கள மாரியா இருக்கக்கூடிய சதர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ கூட யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல கொண்டு வந்திருந்தா கூட, இந்த மாரியான ஒரு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிமிட்டடான லெவல்ல மட்டும் தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. அப்ப நீங்க அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெசசரி கண்டிஷன். இது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். ஆனா நீங்க எந்த ஒரு டெசிஷன்ஸா இருக்கும்போதும், நீங்க ஒரு கன்சல்டேட்டிவான டெசிஷன் எடுக்கும்போது, அதாவது எல்லாரையும் கேட்டு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, அது ரொம்ப அ பாசிட்டிவான ஒரு டிசையர் அவுட்கம்க்கு கொண்டு வரும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல எழுதிக்கோங்க. ஸோ ஆர்டிக்கிள் இஸ் லிட்டரலி ஸ்பீக்கிங் அபவுட் ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் இருக்கும்போது என்ன மாரியான சிஸ்டம் இருந்தது, அலையன்ஸ் பார்ட்டி கரெக்ட்டா, கொயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட் கரெக்ட்டா அப்படிங்கிறது. ஏன்னா கொயலேஷன் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட்ல தான் நம்ம நெறைய இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்போ ஒரு பார்ட்டிக்கு டாமினேஷன் குடுத்துருக்கோம். அப்ப இவங்களால டெசிஷன்ஸ ப்ராப்பரா எடுக்க முடியுதா? ஒருவேளை இவங்க டெசிஷன்ஸ் எடுக்குறாங்கன்னா, என்ன மாரியான சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க.
The next article that we'll read is Towards Cleaner Air in Delhi அப்படிங்கிற again an editorial article. இந்த ஆர்டிக்கிள் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா நியூ டெல்லியில வருஷம் நடக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை பத்தி. இந்த நியூ டெல்லியில நடக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் சம்மர் சீசன்ல இருந்தா கூட வின்டர் சீசன்ல இதோட வீரியம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன் வின்டர் சீசன்ல மட்டும் இந்த பர்டிகுலர் டெல்லி அண்ட் சரௌண்டிங் நார்தர்ன் ரீஜன்ஸ்ல ஏன் ஏர் பொல்யூஷன் இவ்ளோ ரொம்ப ஹெவியா இருக்கு, பப்ளிக்கோட ஹெல்த்தை ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல? பிளஸ் எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரலாம், ஏற்கனவே கவர்மெண்ட் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்ணலாம், லாங் டேர்ம்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஐ வில் சே யூ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்னால டெல்லி இஸ் ஹேவிங் சோ மச் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இல்ல ஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நியூஸ் பேப்பர்ல ஜாஸ்தி வரும். சரியா? ஸோ அப்ப when you take இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 4 places வந்துட்டு நான் சொல்றேன். சரியா? when you take Indian subcontinent, let's take சென்னை வந்துட்டு ஒரு particular region எடுத்துப்போம். we'll take கொல்கட்டா, நம்ம மும்பை எடுத்துப்போம், டெல்லி எடுத்துப்போம். சரியா? இந்த 4 metropolitan cities எடுத்துப்போம். சென்னைக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 degrees 41 degrees சம்மர் சீசன்ல. வின்டர் சீசன்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கம்மியா ஆகணும் அப்படிங்கிறது டெம்பரேச்சர். என்னதான் கம்மியானா கூட மினிமம் அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 degree Celsius to 18 degree Celsiusனு கூட வச்சுப்போம் டு தி மினிமம் அப்படின்னு. 18லாம் ரொம்ப ரேர் தான், பட் ஆனா ஒரு 18 degree Celsius அப்படின்னு வச்சுப்போம். இதுவே when you take மும்பை ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, மும்பை, கொல்கட்டா, இந்த எல்லா ரீஜன்ஸுக்குமே சம்மர் சீசன்ல நம்ம சென்னைக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் பார்த்தோமோ அதே ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். whereas when you take நியூ டெல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்மர் சீசன்ல 50 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் போகக்கூடிய கண்டிஷன் இருக்கும். இதுவே மினிமம் டெம்பரேச்சர் வின்டர் சீசன்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it will go till 2 degree Celsius, 1 degree, sometimes sub-0 degree Celsius கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இவ்ளோ பெரிய டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபில படிக்கும் போது இத கான்டினென்டாலிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்டாலிட்டி எஃபெக்ட். இது என்ன கான்டினென்டாலிட்டி எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you take சென்னை, மும்பை, கொல்கட்டா, இந்த 3 சிட்டிஸும் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி வாட்டர் பாடியா. இந்த இடத்த ஃபுல்லா இந்தியன் ஓஷனா இருக்குமா, ஸோ க்ளோஸ் டு தி வாட்டர் பாடி. அப்ப இந்த லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்கல்ல, ஸோ அப்ப இந்த லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ் எக்ஸ்ட்ரீமிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் க்ளோஸ் டு வாட்டர் பாடி அப்படின்னு இருக்கும்போது டெம்பரேச்சரோட எக்ஸ்ட்ரீமிட்டியை வந்துட்டு இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் wind that is happening. இதுவே when you take the டெல்லி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் அவே ஃப்ரம் த sea. அப்ப இந்த நார்மலா நடக்கக்கூடிய இந்த wind process, இந்த லோக்கல் wind systems அப்படிங்கிறது டெல்லியில நடக்காது. இன்டீரியர் presence ஆஃப் தி கான்டினென்ட் இருக்கனால தான் கான்டினென்டாலிட்டி எஃபெக்ட்னால டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் போகுது. இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னால தான் வின்டர் சீசன்ல என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோ டவுன் ஆகுது. அப்ப டெம்பரேச்சர் ரொம்ப லோ டவுன் ஆகும் போது பார்ட்டிகிள்ஸ், ஒரு பொல்யூட்டன்ஸே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் போது ஹீட்டா எக்ஸ்பெண்ட் ஆகி ஏர் ரைஸ் ஆகும். அப்ப பொல்யூட்டன்ஸும் மேல போய் அப்பர் அட்மாஸ்பியர்ல வெளியில எடுத்துட்டு போயிடும். இதுவே வின்டர் சீசன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளவுட்ஸ் வந்துட்டு இட் வில் ஃபார்ம் வெரி க்ளோஸ் டு தி கிரவுண்ட் சிஸ்டம் அண்ட் யூ கால் திஸ் அஸ் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபாக் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை மேல ரைஸே ஆக விட மாட்டேங்குது. ரைஸ் ஆகாம கீழேயே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ஸ் நடக்கிறதுனால தான் பொல்யூட்டன்ஸ் ரொம்ப பெருசா அட்மாஸ்பியருக்கு எஸ்கேப் ஆகாம கிரவுண்ட் சர்ஃபேஸ்லயே ரொம்ப உலாவிட்டே இருக்கிறதுனால pollution அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. and this is being a very high risk for the population. transportனால they have pollution, vehiclesனால sulfur dioxide, nitrous oxide, particulate matters இதெல்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. செகண்ட், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷன், பிரிக் கிளின்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷன், சட்டில் பர்னிங் ஆஃப் த கிராப்ஸ். ஏன்னா கேரிஃப் சீசன், அதாவது கேரிஃப் சீசன் முடிஞ்சு அடுத்த ராபி சீசனுக்கு வந்துட்டு தயாராகக்கூடிய
சிச்சுவேஷன்ல இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பொல்யூட்டன்ஸோட ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இந்த ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும் போது ஹெல்த் ஆஃப் தி பாப்புலேஷன், ஏன்னா நம்மளோட லங்குக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல. when you take particle matters 2.5 5 இது எல்லாம் என்ன ஆகும்னா பெரிய பெரிய ஏரோசால்ஸ் மாதிரி இருக்கும். இது நம்ம பிரீத் பண்ணி நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல போயிடுச்சுன்னா லங்ஸை ஃபுல்லா அடைச்சிட்டு இந்த லங்ஸ்ல என்ன பண்ணா பிரீத்திங் கெப்பாசிட்டி இது ரெடியூஸ் பண்ணிடும். இது யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸா, அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரியான ஏர் பொல்யூஷன்ஸ் அவங்களோட லங்ஸ்ல போய் ஃபிக்ஸ் ஆகும் போது லங்ஸோட டெவலப்மெண்ட்டே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ரிசர்ச்லாம் சொல்லுது. அண்ட் எல்டர்லி பீப்புள் பிளஸ் யார் யாருக்கெல்லாம் அண்டர்லைங் இல்னஸ் லைக் ஆஸ்துமா இல்ல வீசிங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப டெல்லியோட ஏர் அப்படிங்கறதே ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துட்டு இருக்கு. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி the kind of air pollution is completely worseங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஆனா எப்ப இந்த லாக்டவுன் போட்டாங்களோ அப்ப அந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஆனா இப்ப லாக்டவுன் ரிலீஸ் ஆகி அன்லாக் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சா. அப்ப ரிவைவ் ஆக ஆரம்பிச்ச சிச்சுவேஷன்ல திருப்பி பொல்யூட்டன்ஸ் லெவல்லாம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப டெல்லியோட பொல்யூஷன் லெவல்ஸ், when you take this டெல்லியோட பொல்யூஷன் லெவல்ஸ் தீபாவளி டைம் ஸ்கேல மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது வந்துட்டு 2019 ஓட டேட்டா. வாட் ஐ ஹவ் டேக்கன் இஸ் 2019 ஓட டேட்டா. தீபாவளிக்கு முன்னாடி வாரம் எப்படி இருந்தது, இதுல வந்துட்டு 0 to 50% வந்துட்டு இருக்கு அப்படின்னா குட் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ குட் see that 201 to 300 ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது இட் இஸ் போர் குவாலிட்டி. ஸோ போன வருஷம் இட் வாஸ் somewhat around நவம்பர் சீசன்ல வந்துட்டு யூ ஹேட் திஸ் அக்டோபர் எண்ட்ல யூ ஹேட் தீபாவளி. பாத்தீங்களா எப்பெல்லாம் தீபாவளி வந்துட்டு வர ஆரம்பிக்குதோ அப்ப பொல்யூஷனோட ரேட்ஸ் எப்படி ஆயிட்டே இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கு. நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை காட்டிலும் டெல்லியில பொல்யூஷன் கிரேட்டர். அண்ட் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2016ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டேட்டா போர்டோட டேட்டாஸ் பிரகாரம் 2016ல கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 ஓட லெவல் இஸ் 958. ஒவ்வொரு வருஷமும் இது ரெடியூஸ் ஆயிட்டே வந்துட்டு இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது டெல்லியில நீங்க வெடிக்க கூடாது, நீங்க வெடிச்சீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னதுனால இன்டர்வென்ஷன், சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன்ஸ்னால தான் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது ரெடியூஸே ஆயிருக்கு. இந்தியால இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் குவாலிட்டிக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு வந்துட்டு பொல்யூட்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. இது டிவைட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு டிவைட் பண்றாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அப்படின்னா 80 மைக்ரோகிராம்ஸ் per மீட்டர் கியூப் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆனுவலா. 24 ஹவர்ஸ்ல 120 வரைக்கும் போகலாம். இதுவே ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்குலாம் பாருங்க, நைட்ரஜன் லெவல்ஸ் வந்துட்டு when you take again சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜனுக்கு அதே மாதிரி தான். அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கும் 60:80. இதுவே சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அதோட சைஸ் எல்லாமே it has to be less than 10 மைக்ரோ யூனிட்ஸ்னு வரும்போது 120 to 150. ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருந்தா இன்னும் கம்மியா இருக்கும். டெல்லி கம்ப்ளீட்டா அதர் இட் பி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டடா பொல்யூட்டட். நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை காட்டிலும் கிட்டத்தட்ட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, 64% ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கொடுத்துருங்க. அப்ப எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஷார்ட் டேர்ம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்டரான என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் இந்த எமிஷன் கண்ட்ரோல்ஸ்க்கு. அப்ப வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நீங்க போறதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும். காரு லாரி போனாதான் பொல்யூஷன் வரும்னு கிடையாது. 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் போலா கூட பொல்யூஷன் வரணும். யார் யாரெல்லாம் அவங்களோட பொல்யூஷன் லெவல்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஓல்டா இருக்கோ அதோட பொல்யூஷன் லெவல்ஸ் ஹையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல டஃபரான பெனால்டிஸ் கொடுக்கணும். டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் பாலிசிக்கு அடியில எமிஷன் டெஸ்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பண்ணணும். அதனால அது நீங்க 25% தான் பண்றீங்க. இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க அதை என்ன பண்ணுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ரோட்ல போகக்கூடாது. பிரைவேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர் ஆஃப் பிரைவேட் வெஹிக்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் பிரைவேட் வெஹிக்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா நானே வேலைக்கு போனாலும் நான் 2 வீலர்ல போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பொல்யூஷன்ஸ் கம்மி ஆகுது ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டா நான் எவ்வளவு சட்டுன்னு 2 வீலர்ல ஆஃபீஸ்க்கு போறேனோ அதே லெவலுக்கு நான் எதுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா அதே டைம் ஸ்கேலுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், என்னோட ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். சரியா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் என்னவா இருக்கு, நான் கரெக்டா டயத்துக்கு போகணும், ரொம்ப பெருசா க்ரௌட் இல்லாம நான் கரெக்டா டயத்துக்கு போகணும், பிளஸ் எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கணும், காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கணும். இதுதான் பப்ளிக்கோட மைண்டுக்கு வரும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது. நம்ம ஏன் வந்துட்டு பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு மூவ் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான காரிடர்ஸ் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப வருஷமா பேச்சுல இருந்துட்டே இருக்கு. ராதர் பி டெல்லி, சென்னை, இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல கொண்டு வரணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைசபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இது என்ன பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சைக்கிள் ஓட்டுறதுக்கு தனியா ஒரு காரிடர் மாதிரி சைக்கிள் மட்டும் சைக்கிள் லேன்னு வைக்கிறீங்களோ, அதே மாதிரி பஸ்ஸுக்கு மட்டும் தனி லேன்னு வைங்க. அப்ப நீங்க பஸ்க்கு மட்டும் தனி லேன் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா, யாரும் அந்த லேன்ல மத்த வெஹிக்கிள்ஸ் காரோ, பைக்கோ, சைக்கிளோ எதுவும் வர முடியாது. அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும், பஸ் சீக்கிரம் போக ஆரம்பிக்கும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் அடிக்கடி பிரேக் போடுறது சிக்னல்ல நிக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னால தான் நிறைய ஃபியூவல் லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபியூவலோட லாஸும் என்ன ஆகும், கம்மியாகும். ஃபியூவலோட லாஸ் கம்மியாக டிக்கெட்டோட காஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு டிசைன் பெட்டர் BRT lanes டிசைன் பண்ணும். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் தி டிக்கெட்டிங் சிஸ்டம். பிளஸ் இதோட சேர்த்து மெட்ரோ சிஸ்டத்தை என்ன பண்ணும், நீங்க வந்துட்டு அலைன் பண்ற மாதிரி இருக்கணும். இதுதான் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ரூலிங்லயே சொல்லியிருப்பாங்க. பஸ் ஃபிளீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மெட்ரோ நெட்வொர்க்ஸை வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி வந்துட்டு லிங்க் பண்ற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் நீங்க செகண்ட் பிரைவேட்டா போகக்கூடியதை ரெடியூஸ் பண்ண கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் லாட்ஸோட ஃபீஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது மூலியமா பிரைவேட் வெஹிக்கிள்ஸை ஸ்டாப் பண்றது, மெட்ரோட பிரைசஸை ரெடியூஸ் பண்றது, பஸ்ஸோட பிரைசஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்றது, பஸ் டிக்கெட்ஸோட பிரைசஸ். தென் தே ஆல்சோ வென்ட் ஃபார் திஸ் ஆட் ஈவன் ரூல். இது என்ன ஆட் ஈவன் நம்பர் பிளேட்னா, உங்களோட நம்பர் பிளேட் ஆட் நம்பரா இருந்தா ஆட் டேஸ் 1 ஃபர்ஸ்ட் டே போகணும், தேர்ட் டே போகணும். அதே ஈவன் நம்பர்ஸ் அந்த 2 இருந்தா செகண்ட் டே போகலாம், ஃபோர்த் டே போகலாம். இந்த மாதிரியான சிஸ்டம். ஆனா இந்த மாதிரியான சிஸ்டம் ஒரு லாங் பீரியடுக்கு அப்படின்னு நம்ம டெல்லியில வந்துட்டு பண்ணதே கிடையாது. ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ வை கான்ட் வி டூ இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் அண்ட் இதை தாண்டி வேற மெஷர்ஸ்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு. அண்ட் தேர்ட் அண்ட் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு உள்ள கொண்டு வரதா. அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நீங்க உள்ள கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் சப்சிடைஸ் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுனால எவ்வளவுக்கு ப்ராஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கம்மியான விலைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துட்டு கொண்டு வரணும். பிளஸ் எங்கெங்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கு, இப்ப நமக்கு வந்துட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ் தானே ஜாஸ்தி யூஸ் பண்றோம், பெட்ரோல், டீசல் அப்படின்னு வரும்போது, அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ப்ராப்பரான சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வரணும். என்னதான் டெல்லி கவர்மெண்ட் 3-year பாலிசி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தா கூட, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 2024க்குள்ள கொண்டு வரணும். ஆனா இது வந்துட்டு எவ்வளவுக்கு ப்ராப்பரா வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவைஸ், டாக்ஸ் கிடையாதுங்க, உங்களுக்கு டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணி தருவோம். இதுவே நீங்க பெட்ரோல் டீசல்ல ஓடுற கார் வாங்குனீங்க அப்படின்னா ஆன் ரோட் டாக்ஸேஷன் எல்லாம் வரும்போது ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் ஸ்கிராப்பேஜ்ல வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம். யார் யாரெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்குறீங்களோ, கார் லோன் வாங்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல நாங்க என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண போறோம். பிளஸ் ரோட் டாக்ஸஸே இல்லாம பாத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான சிஸ்டம் கொண்டு வரும்போது மக்கள் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு போக ஆரம்பிப்பாங்க. பிளஸ் டெல்லி மட்டும் ஆக்ஷன் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா சப்டில் பர்னிங் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா ரீஜன்ஸ்ல இருந்தா வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருந்து இந்த பொல்யூஷன் வராம இருக்க தடுப்பணும்னா அந்த ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ண டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். மக்களுக்கு வந்துட்டு சொல்லுங்க பொல்யூஷன்னா என்ன, அது ஹெல்த்தை எவ்வளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற டேட்டாஸை மீடியா கொண்டு போய் பப்ளிக்கு சேர்க்கணும். ஸோ ஒன்ஸ் பேண்டமிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, திருப்பி டெல்லி வந்துட்டு இதே பொல்யூஷன் லெவல்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி. அப்ப இப்ப இருக்கக்கூடிய கோவிட் லெவல்ஸ்லயே நம்ம மெயின்டைன் பண்ணா இப்போ இருக்கக்கூடிய டைம்ல இருந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The last article that we will read is data points energy mix அப்படிங்கிறது. அதாவது எவ்வளோ ரெனியூபிள் எனர்ஜிஸ், நான் ரெனியூபிள் எனர்ஜிஸ். ஏன்னா இந்தியா வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல இருந்து நாங்க நிறைய எலக்ட்ரிசிட்டி அண்ட் பவர் ஜெனரேட் பண்ண போறோம், எனர்ஜியை நாங்க ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல இருந்தா கொண்டு வர போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2019 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இந்தியால இன்னமும் 54%க்கு மேல இருக்கக்கூடிய எனர்ஜி நீட்ஸ் எதுல இருந்து தான் வந்துட்டு இருக்குன்னா, கோல் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் கோல் மட்டும் கிடையாது, கோல் அண்ட் அதர் ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து.
அப்ப ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்னு என்னதான் நம்ம வந்துட்டு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து சோலார் ரெனியூவபிள் எனர்ஜி 100 கிகாவாட்ஸ் டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தா கூட ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஈவன் ஸ்டில் லெஸ் தேன் 3%. அப்ப எனர்ஜி கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி எதுல இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு 3 விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, கன்சம்ஷன் எப்படி நடக்குது, எத்தனை பேர் இந்த செக்டார்ஸ்ல வேலை பார்க்குறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சார்ட் என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே எனர்ஜி சோர்சஸ். எனர்ஜி சோர்சஸ்ல நம்ம ஜாஸ்தியான எனர்ஜி சோர்ஸ் எதை எடுக்கிறோம்னு பாருங்க. கோல் தான் 54% ஆஃப் தி எனர்ஜி சோர்சஸாக இருக்கு. க்ரூட் ஆயில் 22%, ஆயில் ப்ராடக்ட்ஸ் அதை விட கம்மி, ஹைட்ரோ நேச்சுரல் கேஸ், ஹைட்ரோ, சோலார், விண்ட் அண்ட் நியூக்ளியர். அப்ப இதுல கிளீன் எனர்ஜி நம்ம சொல்லக்கூடிய ஹைட்ரோ, சோலார், நியூக்ளியர் எனர்ஜிஸ் இது எல்லாத்தோட பெர்சன்டேஜுமே கம்மியாவே தான் இருந்துட்டு இருக்கு. சரி, இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனா நம்ம 40% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கோல்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோலையே டைரக்டா யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஆயில் ப்ராடக்ட்ஸே டைரக்டா யூஸ் பண்றதா இருக்கட்டும், இட் இஸ் 38%. க்ரூட் ஆயில நம்ம கன்வெர்ட் பண்ணி மோட்டர் ஆயில், பெட்ரோல், டீசல் இது எல்லாமே 22%. அப்ப இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ், ஹைட்ரோ இது எல்லாமே இந்த 40%ல ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம். அப்ப இந்த சார்ட்ல இருந்து என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனா இருக்கட்டும், இல்ல டைரக்டா நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆயிலா கன்வெர்ட் பண்ணி வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், மெஜாரிட்டி எதுல இருந்து தான் வருது? கோல், க்ரூட் ஆயில் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ். அப்ப எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல தான் இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. the next கன்சம்ஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது கன்சம்ஷன்ல பாருங்களேன், ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரி நீட்ஸ்க்கா இருக்கட்டும், ஆனா கோல் தான் மேக்சிமமா நம்ம இண்டஸ்ட்ரியல் நீட்ஸுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வரும்போது ஆயில் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தும் எடுத்துட்டு இருக்கோம், அண்ட் ஃபார் யோர் கோல்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டியை மற்ற நீட்ஸ்க்காகவும் யூஸ் பண்றோம். இந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் நீட்ஸுக்கும் யூஸ் பண்றோம், மற்ற நீட்ஸ்க்கும் யூஸ் பண்றோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸுக்கும் கிட்டத்தட்ட 10%. சரி, இந்த இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்லயுமே எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணுதுன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபாலோடு பை ரெசிடென்ஷியல் வந்துட்டு 10%. இது தாண்டி ரோட், அக்ரிகல்ச்சர், கெமிக்கல், ஏவியேஷன், பப்ளிக் சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங்ல இருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? ஃபாசில் ஃபியூவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப இந்தியா ஹேஸ் டு டூ மோர் டு கோ ஆன் வித் திஸ் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஜாப் கவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 6.5 lakh ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் ஃபாசில், அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் லிமிடெட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 lakh ஒர்க்கர்ஸ் இதுல எம்ப்ளாய்டா இருக்காங்க. அப்ப இந்த நம்ம கோல்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா நான் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாற போறேன் அப்படின்னா இந்த 6.5 lakh ஒர்க்கர்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ட் இன் 6.5 lakh ஒர்க்கர்ஸ்ங்கிறது பப்ளிக் செக்டார் மட்டும்தான். திங்க் அபவுட் தி ஸ்டேட் ரன் செக்டார்ஸ், பிரைவேட் ஃபர்ம்ஸ், ஆக்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், இதுல இருக்கக்கூடிய சப்ளை செயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லட்சம் பேர் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க. அப்ப என்னதான் ஃபாசில் ஃபியூல்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் what is going to be the alternative employment for the people who are working in this sector? அப்ப கோல் ப்ரொடக்ஷன், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் you could see கோல் ப்ரொடக்ஷன்ல தான் ஜாஸ்தியான மக்கள் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆயில் ரிஃபைனரி அண்ட் மார்க்கெட்டிங், பவர் ஜெனரேஷன். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கான்ஷியஸான பாலிசி மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்ல இருந்து we could derive over this. So I have discussed only 3 important articles in today's newspaper. கொஞ்சம் போக போக I'll try to do with editorial because I'm held up with some work. So I'll try to make videos daily at least with the most important articles. Sorry. So if you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.